நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நிறைய மீம்ஸ், நிறைய ட்ரோல்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு, இதெல்லாம் பார்த்து நல்லா சந்தோஷமாக இருறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு என்னை கலாய்க்கிறீங்க, என்னை மார்க் பண்ணுறீங்கன்ற விஷயம் எல்லாம் நடக்குது. ஃபைன், இட்ஸ் யுவர் டே, என்ஜாய். அண்ட் இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும் இல்லை, பட் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அந்த மாதிரியான கேள்வி ஒரு 5-6 பேர் கேட்டீங்க. ஹாப்பி ஃபார் தட் கொஷின். பிகாஸ் எத்தனை வருஷம் தான் நீங்கள் டிவிக்கு அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க? இத்தனை கோடி மக்கள் ஓகே அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷம் நீங்கள் இதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. நான் டிவிக்கு அப்போஸ் கிடையாது, ஆக்டர்ஸ் பாலிடிக்ஸ்க்கு அப்போஸ் கிடையாது, பட் செலிபிரிட்டி பாலிடிக்ஸ்க்கு நான் என்றைக்குமே அப்போஸ் தான். பிகாஸ் நேற்று நடந்த இஷ்யூவோட செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நான் சில இடங்களில் பார்க்குறேன். ஒரு மீம் பார்த்தேன், விராட் கோலி அண்ட் டோனி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு விஜயாலே இங்கே டிஎனை பிடிக்க முடியும்னா கோலி டோனிலாம் கோலி டிவிக்கே அப்படின்னு அதாவது ஆரம்பித்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அவர் தான். அதாவது இம்ரான் கானோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே எப்படி வந்து விஜயை எம்ஜிஆர் என்டிஆரோட கம்பேர் பண்ணாங்களோ, இவங்க நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் இம்ரான் கானோட கம்பேர் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோலி ட்ரை பண்ணானா இந்தியாவோட பிஎம் ஆகிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதாவது இங்கே விஜயோட விக்ட்ரியை கேரளாவில் விஜய் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி அது தப்பு இல்லை, பட் இதனால் அவங்களுக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும்? ஒரு படத்தை செலிப்ரேட் பண்ணுறது வேறு, ஆனால் அவங்க நாயகனுக்கு எது நடந்தாலும் ஒரு நல்ல விஷயம்னு நினச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு அங்கே என்ன இம்பேக்ட் இருக்குன்றது தெரியல. அண்ட் மூணாவது ரொம்ப ஹாண்டிங்கான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரீக் ஆஃப் ஆக்ஷன்ஸ். கரெக்டாக சொல்லணும்னா எம்ஜிஆர் ஜெயிச்ச டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சிருப்பார், அண்ட் கார்த்திக் நவரச நாயகன் அவர் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு சிவாஜி கட்சி ஆரம்பித்து தோத்தார். ஒரு 10 செட் ஆஃப் ஆக்டர்ஸ் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தோத்தாங்க. பிகாஸ் அவர் அங்கே ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டார். அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்றது நெக்ஸ்ட் இருக்கிற லெவல் ஆஃப் ஆக்டர்ஸுக்கு அது ஒரு ஈஸி வேவாக போயிடுச்சு. ஒரு வின்னிங் ஃபார்முலா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதுன்னு. பட் அது ஒருத்தருக்கு மட்டும் தான் கீ ஆச்சு, மற்றவங்க எல்லோரும் தோத்தாங்க. ஆனால் தோற்றவங்களோட டிஃபீட் எங்கே இம்பேக்ட் ஆச்சுன்னா அவங்க மற்ற வாக்குகளை சிதறடிச்சிட்டாங்க. அது மூலிமா வரக்கூடாதவங்க அகைன் பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு 30 வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சு. லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக வந்து அந்த ஸ்ட்ரீக் இல்லாமல் இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி ரஜினிலாம் வந்து அரசியலுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீக் அகைன் கண்டினியூ பண்ணல. பட் இப்போது விஜய் ஒரு வின்னிங் ஃபார்முலா செட் பண்ணிட்டாரு. இது மூலிமா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகணுன்ற ஐடியா இருக்காது கண்டிப்பாக, பட் அவங்க ஃபேன்ஸ் அவங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. இவர் ஆகிட்டார்னா தலைவா இப்போ நீ ஆரம்பிச்சுன்னா 2040 நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு அகெயின் ஒரு செட் ஆஃப் வின்னிங் ஸ்ட்ரீக்கை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது நிறைய ஜோக்கர்ஸை திரும்ப க்ரியேட் பண்ணும். இது நிறைய ஃபேன் மென்டாலிட்டி, மாப் மென்டாலிட்டியை அகெயின் க்ரியேட் பண்ணி இனிஷியேட் பண்ணும். ஈவன் ஒருத்தன் போட்டு மீம்லாம் பார்க்கும்போது பகீர்னாச்சு. இப்போ பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் கிளப்பில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் 2050 அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு. பட் இதெல்லாம் நடக்குமாடா, இதெல்லாம் சும்மா மீன் தானடா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நடக்கும்போது அதுவும் நடக்குன்ற பாசிபிலிட்டியே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாலிட்டிக்ஸ் இதில் பாப்புலாரிட்டி பேஸ்டு பாலிட்டிக்ஸ். ஏன்னா டெமோக்ராட்டிக் எங்கே ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு பெருவாரியான மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அந்த நம்பிக்கையிலேருந்து ஒரு தலைவன் ரைஸ் ஆகி வரது தான் டெமோக்ராட்டிக் சிஸ்டம். ஆனால் இங்கே நீங்கள் வேறு ஃபீல்டில் ஜனங்க மூலிமா சம்பாதிச்ச அந்த நம்பிக்கையை நான் இந்த ஃபீல்டில் கொண்டு வந்து ஈல்ட் பண்ணுறேன், இங்கேருந்து அறுவடை பண்ணிக்கிறேன், இதோட பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலேயும் சிஸ்டம்க்கு நியாயமாக இருக்குன்னு எனக்கு படலை. அதனால் கடைசி வர நான் இந்த பாப்புலாரிட்டி பாலிட்டிக்ஸ்க்கும் இந்த செலிபிரிட்டி பாலிட்டிக்ஸ்க்கும் அப்போஸாக தான் நிற்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஒரு கட்சிக்கோ ஒரு ஆக்டருக்கோ அப்போசிங்காக நிற்கலை. நான் அப்போசிங்காக நிற்கிறது இந்த செலிபிரிட்டி பாலிட்டிக்ஸுக்கு என்றைக்குமே அப்போசிங்காக நிற்பேன். அது யார் எப்படி வந்தாலும், யார் என்னோட இப்போ நான் செலிபிரிட்டியில் ஃபேவரட்டாக வச்சுருக்கிற ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஒரு ஆக்டரோ யாராக இருந்தாலும் அவங்க பாலிட்டிக்ஸ் வரும்போது நான் இதே அப்போசிங் மென்டாலிட்டிலாம் எப்பயுமே இருப்பேன். ஏன்னா நான் சொன்ன 5 வயசு குழந்தைங்க மென்டாலிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த 5 வயசு குழந்தைங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் 5 வயசு குழந்தைங்க அந்த ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேவரான பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்கும். யாருக்குன்னா பாப்புலாரிட்டி ஆர் செலிபிரிட்டி பேஸ்டு ஸ்டார் மைண்ட் செட்டில் வர ஸ்டார் பீப்புளுக்கு இது ஒரு ஃபேவரான பேட்டில் ஃபீல்டாக இருக்கும். அவங்க வந்து ஈஸியாக ஜஸ்ட் லைக் வாக்கிங் ஆன் த பட்டர் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த பாலிடிக்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபீல்டாக ஆகிடக்கூடாது. ஏன்னா வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மாப் இருக்க போகிறீங்க, அவங்கள அப்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேராச்சு, கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் பேராச்சும் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நான் எப்பயுமே இருப்பேன், எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பேன். There is no change in that. Dot.
அண்ட் செகண்ட் இஷ்யூ இட் இஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கெட் அவுட் ஆஃப் லைக் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே கேவலமாக இருக்குது, தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கே நார்த் இந்தியாக்காரங்களை தேவையில்லாமல் கலாச்சிட்டோம். நான் வடக்குன்னு சொல்ல விரும்பல, பட் நார்த் இந்தியாக்காரங்களை தேவையில்லாமல் கலாச்சிட்டோம், நம்ம ஆளுங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. வெயிட், இத்தனை கோடி பேர் நம்ம கூட, நம்ம தெருவில், நம்ம ரோட்டில் பார்க்குற நம்ம சார்ந்த மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது சரியோ தப்போ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்த்து அதே ஜோனில் இருக்கிறது தான் நாம் அந்த டெசிஷனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் வந்து இவங்க எடுத்த முடிவே தப்பு, நான் கேரளா போகிறேன், கேரளா போகிறீங்கன்னா அங்கேயும் விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்க போகிறாங்க, இல்லை நான் வந்து கண்ட்ரியை விட்டே போகிறேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்கள அகெயின் அவங்க டெசிஷனை தப்புன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. தே ஹாவ் டேக்கன் எ டெசிஷன், அதாவது காசு இல்லாமல் அண்ட் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டி பெரிய லெவலில் பவருக்கு வர முடியுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணோன்னா இது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்க்கணும். பட் இப்போவும் சொல்கிறேன், எப்படி ஒரு கேஸ்ட் பேஸ்டாக ஒருத்தன் எப்படி இருக்கான்னு பார்க்காம என் கேஸ்ட்டுக்காரன் என் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தப்போ, எப்படி ஒரு மதத்தை சேர்ந்தவன் என் மதத்தை சேர்ந்தவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறது தப்போ, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆள் பவரில் இருக்கான் அவன் என்ன பண்ணாலும் சரின்னு சப்போர்ட் பண்ணுறதும் தப்பு தான். ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட், இப்போ பவரில் இருக்கிற பார்ட்டி டிவிகே அண்ட் டிவிகே தொண்டர்களுக்கு கேள்வி கேட்டு பழகுங்க. உங்களுக்கு மேலே ஹைரார்க்கியில் இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்களை கேள்வி கேட்டு பழகுங்க. நான் என் சேர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ கிரிட்டிசிசம் வில் கண்டினியூ. அண்ட் த லாஸ்ட் திங், என்ன ஏதாவது ஒரு பார்ட்டியை சேர்ந்தவனா லேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் ஆசைப்பட்றீங்க. அதாவது டிவிகேவை நான் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு பார்ட்டியை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லேபிளிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேர் கேட்குறீங்கன்னு ஒன்று என்ன ஒரு 100 பேர்லாம் கொஸ்டின் கேட்கல. ஆப்வியஸ்லி என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுறது ஒரு 30 பேர் தான். அந்த 30 பேர் தான் என்னை இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவனா லேபிள் பண்ணுறது. ஸோ நான் இந்த கட்சியோ அந்த கட்சியோ அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா 2021 நான் இந்த பாலிடிக்ஸ் ரீசன்லாம் பேசினேன். அப்போவே நான் வந்து ஒரு கட்சியோட ஃபேவராக தான் இருந்தேன். ஓப்பனாக சொல்லலாம், என்டிகே ஃபேவராக தான் இருந்தேன் நான் இனிஷியலி. பட் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அடுத்து கொஞ்ச நாள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போவே 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பிரேக் பண்ணிவிட்டு நான் அந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சியும் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா எந்த கட்சியும் சாராமல் தான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் எப்போவும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, இல்லை செட் ஆகாது உனக்கும் எனக்கு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்காக வந்து நீ வேறு யாரையும் லவ் பண்ணுற, நீ வேறு யாருக்கூட கமிட்டாக இருக்க, யார் அந்த பாய் ஃப்ரெண்டு போய் கேட்குறது எந்த அளவுக்கு அநாகரிகமோ அதே மாதிரி தான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு நபரை, உங்கள் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு நபரை நீ அவன் தானே, நீ இவன் தானே, என்னை பார்த்து இவன் வந்து போடா அவனேன்னுவான், அவன் போடா இவனேன்னுவான், அவன் இவனுக்குள்ளே என்னை முடிச்சிடுறாங்க. இல்லை, நான் எந்த கட்சியை சேர்ந்தவனாவும் இருக்க மாட்டேன், இருக்கவும் விரும்பலை. ஒருவேளை என்ன ஏதாவது கட்சியை சேர்ந்தவனா லேபிள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கட்சி சேர்ந்தவனா இல்லை ஐடியாலஜி சேர்ந்தவனா லேபிள் பண்ணுங்கள், என்ன ஒரு கம்யூனிஸ்டாக லேபிள் பண்ணுங்கள். தட் வில் பி, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சதாகவாச்சும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.